யாருக்கிட்ட கேட்டாலும் வாழ்க்கையை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலே வரல. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு. அது என்னம்மா வாழையில் ஊற்றின ரசம் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்கிறாருன்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு. அவர் சொன்னார், பைக்லாம் பெட்ரோலில் ஓடுது, கார்லாம் டீசலில் ஓடுது, டிவி கரண்ட்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கை மட்டும் கடன்லேயே ஓடுது அப்படின்னார். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப பரிதாபகரமாக போய்கொண்டு இருக்கிறது. அவ்வளவு சோகமாக இருக்குது. யார்ட்டையாவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்களேன், இதுக்கு என்னங்க பதில்? எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன? நல்லா இருக்கேன், இல்லை நல்லா இல்லை, இதான பதில். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் இருக்கேன், இது என்ன பதில்? ஆமாவா இல்லையாவே கிடையாது, இருக்கேன். நம்ம பெண்கள் அதை விட இன்னும் சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன்னா எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு குறையும் இல்லைங்கிற வார்த்தையில் 1000 குறைகள் இருக்குது. உணர்ந்து ஒரு ஐயா மட்டும் கை தட்டுறாரு. இப்படித்தாம்மா வீட்டிலே அந்த பொம்பளை இருக்கு. உண்மையிலேயே இங்க இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து இங்க உள்ள ஆண்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா காலம் முழுக்க பெண்களை தூக்கி தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு தன்னையே மறந்து போன அந்த ஆண்குல தங்கங்களுக்காகத்தான் இன்றைக்கு உலக தந்தையர் தினத்தை நம்முடைய சுந்தரம் அவர்கள் இவ்வளவு கம்பீரமாகவும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். உண்மையிலே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாது அப்படின்ற சொல்ற மாதிரி அவர் தந்தையர் தினத்தை சும்மா பேச்சுக்கெல்லாம் நடத்தலை. இந்த மேடையில் பாருங்க, அவருடைய அப்பாவையும் மேடை ஏற்றினார், அவங்க மனைவியுடைய அப்பாவையும் மேடை ஏற்றி இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே தந்தையர் தினம் கொண்டாடுவதற்கு அவர் தகுதியான சரியான ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையுடைய விழுமியங்கள்லாம் ஒரு தலைமுறைக்குள்ள மாறி போச்சு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு 30 வருஷத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் சரின்னு நினைச்சோமோ அது எல்லாமே இன்னைக்கு தப்புன்னு மாறி இருக்கு. கவனிச்சிங்களா நீங்க? நாம சின்னவங்களா இருக்கும் போது ஸ்கூலுக்கு எந்த பிள்ளையாவது வரலன்னு வைங்க, வாத்தியார் என்ன பண்ணுவாரு, 2 பசங்களை அனுப்பி எவன் வரலையே அவனை கூட்டு வாடா அப்படின்னு அனுப்பி விடுவார். இன்னைக்கு எந்த பிள்ளை ஃபீஸ் கட்டலையோ அந்த பிள்ளைய வீட்டுக்கு போன அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையா இருந்தா கை தட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. முன்னாலெல்லாம் 3 நாள் 4 நாள் வெளியூர் போனா கூட வீட்டில் இருந்து புளியோதரை லெமன் சாதம்லாம் கட்டி எடுத்துட்டு போவோம். ஏன்னா ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்கிடக்கூடாது, சாப்பிடவே கூடாது அப்படின்னு. வீட்டில இருந்து 3 நாள் வெளியில போனா கூட புளியோதரை லெமன் சாதம் தான். இன்னைக்கு வீட்டிலே இருந்துக்கிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்றாங்க. மாறிடுச்சா? 30 வருஷத்துக்கு முன்னாடி சிசேரியன்னா என்னது கத்தி போட்டாங்களா அப்படிம்பாங்க. இப்ப குழந்தை நார்மலா சிசேரியனா அப்படின்னு கேட்டா நார்மலாவே சிசேரியன் தான் இல்லையா? கைவீசி நடந்த காலமெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. எல்லோரும் கைபேசியோடு நடக்கிற காலமாக இன்றைய காலம் மாறிவிட்டது. அன்னைக்கெல்லாம் கடிகாரங்கள் குறையா இருக்கும் தெரியுமா? வாட்ச் வாங்குறது, வீட்டில் ஒரு கடிகாரம் வாங்குறதெல்லாம் பெரிய அதிசயமா இருக்கும். கடிகாரம் அன்னைக்கு குறைவாக இருந்தது, ஆனால் எல்லோருக்கும் நேரம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாத்துலேயும் கடிகாரம் இருக்கு, வாட்சில் இதில் இருக்குது, மொபைலில் இருக்கு, வீட்டில் இருக்கு, எல்லா இடத்துலையும் கடிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் நேரம் குறைவாக போய்விட்டு அப்படி மாறிடுச்சா? சரியா இருந்தா கை தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஈபிக்கு போய் என்ன பில் கட்டணும் அப்படின்னு சொன்னா கரண்ட்ல அப்புறமா வாங்குறாரு. எல்லாமே தன்னுடைய அந்த ஒரிஜினாலிட்டியை தொலைத்து விட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிம்பாங்க. இப்போ சொல்றாங்க எல்லாத்தையும் சிசிடிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு டீ கடைக்காரர் பயங்கரமான சேல்ஸ் விற்கும். இந்த கடையில் எந்நேரமும் கூட்டம் அலமோதும் அப்படி ஒரு கடையில் இருக்கிறார். சாயந்தரம் 4 மணிக்கு சரியான தலைவலி. கடையில் இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு, இருடா நான் பக்கத்து தெருவில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு வர்றேன், ரொம்ப தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார். போனால் அந்த கடைக்காரர் இல்லை, அங்கே வேலை பார்க்குற பொண்ணு இருந்திருக்கு. எங்கம்மா அவங்க ஓனரை காணும் அப்படின்னு. ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு உங்கள் கடைக்கு தான் போயிருக்கு. டீ கடைக்காரர் தலைவலிக்குன்னு மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்திருக்காரு, மெடிக்கல் ஸ்டோருக்காரர் தலைவலிக்குன்னு டீ கடைக்கு போயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையே இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம நல்லா இல்லாம போயிடுறோம். நம்ம நல்லா இருக்கோம்னு நினைச்சு அவங்க நல்லா இல்லாம போயிடுறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போயே கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, என்னைய தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரியே தெரியுது. இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே வாழ்க்கை அப்படியே குறுகி ஒரு சின்ன வட்டத்திற்குள் உழல பழகி கொண்டது. அவ்வளவு மோசமாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அவ்வளவு இறுகிடுச்சு. யூகேஜி பையன்
ஸ்கூலுக்கு போன முதல் நாளே வீட்டுக்கு வந்து சொல்கிறான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு. யூகேஜி பையன் ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். அம்மா கேட்குது, என்ன யூகேஜி படித்த உனக்கு யாரா வேலை தருவா, நான் எல்கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். எவ்வளோ காலம் மாறிடுச்சு பாருங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயம் தவறாமல் இருக்கணும், இப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி நியாய தர்மம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு நீ நல்லா இருந்தால் போதும் என்கின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறிடும். ஒரு காலத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட நேர்மை, ஒழுக்கம், விழுமியம் எல்லாமே ஒரு தலைமுறைக்குள்ள தலைகீழாக போயிடுச்சு. யாரை ஏமாத்தல. இது கொஞ்சம் எக்கோ அடிக்காமல் வைக்கலாமா? எக்கோ அடிக்காமல் விட்டது தெளிவாக கேட்குதில்ல ஓரளவு. ஐயா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது கொஞ்சம் யாரை வேணா ஏமாற்றி யார் வேணா நல்லா வாழலாம், அது சரிதான் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டோம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குளத்து கரையில் நின்று முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை இப்படியே காமிச்சிட்டே நின்றுருக்காரு. அதை ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்காரு. நூதனமான முறையில் நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு இவர். நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறியா? ஆமாம், இதன் மூலமாக எனக்கு தினமும் 7,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஏன் அப்பா அப்போ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு இருக்கார். அதை எப்படி ஓசியாக சொல்லித்தர முடியும்? 1000 ரூபாய் கூட சொல்லித்தார். உடனே இவர் ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கிடைக்குதுன்னா 1000 ரூபாய் கொடுக்குறதுல தப்பு இல்லைன்னு படக்குன்னு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். வாங்கி வச்சுட்டு சொல்கிறார், இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இது அப்படியே குளத்தில் காமிச்சிட்டே இருக்கணும். சூரிய ஒளி இந்த கண்ணாடியில் பட்டு குளத்தில் படு. அந்த குளத்தில் பட்ட உடனே மீனெல்லாம் அப்படி கிருகிருன்னு ஆகி நிற்கும். அப்போ ஒவ்வொரு மீனாக பிடிச்சி நம்ம கூடையில் போட்டுடணும். ஒரு பார்த்து என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்குது, இன்னும் நீ பைத்தியன்னு நினச்சிட்டு இருக்கல்ல, இப்படி அப்புறம் ஒரு நாளைக்கு 6,000 7,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும், இன்னைக்கு நீ எத்தனை மீன் பிடிச்ச சொல்லு அப்படின்னார். இவன் சொன்னான், உன்னையோட சேர்ந்து 8 மீன். ஒரு இத்தனை நாள் மீன் பிடிக்கல, ஆளை பிடிச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, யாரை வேணாலும் ஏமாற்றி நாம சம்பாதிச்சு நல்லா இருந்தா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற மனநிலைக்கு நாம வாழ்ந்துட்டோம். நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம் தெரியுமா, நீ தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திரும், நீ ஏமாத்தினா சாமி கண்ணை குத்திரும், அப்படிதானே சொல்லுவோம். இன்னைக்கு சாமியவே ஏமாத்துறாங்கங்க. ஒருத்தர் சென்னையிலேருந்து நைட்டு ஆம்னி பஸ்ஸில் ஏறி இருக்கார், டிராவல்ஸில் பழனிக்கு புக் பண்ணி, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அவர் சொல்கிறார், ஃபுல்லாகிடுச்சுங்க, திருச்சி பக்கம் ஒரு 2 பேர் இறங்குவாங்க, அப்போ வேணால் இடம் தர்றேன், அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு இவர் ஏறிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துகிட்டே இருந்திருக்கிறார். விழுப்புரத்துக்கிட்ட எல்லாரும் டீ குடிக்க இறங்கியிருக்கிறாங்க, அப்பையும் ஒரு பாட்டு நடந்துகிட்டே இருந்திருக்கிறார். திருச்சி வந்திருக்கு, அப்பையும் நடந்துகிட்டே இருக்கிறார். ஓ வேலையை பாருப்பா அப்படின்ட்டார் கண்டக்டர்கிட்ட. காலையில் 5:30 மணிக்கு பழனி வந்திருக்கு, அப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் வந்திருக்கார். இவர் நினச்சிருக்கார், ஒன்று இருந்தாலும் பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியாக இருக்கணும் அப்படின்ட்டு இறங்கினோடனே அவரை பிடிச்சி, சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்கார். இல்லை சார், எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருந்தது, அது நிறைவேறுச்சுன்னா சென்னையிலேருந்து பழனிக்கு நடந்தே வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன், அதைத்தான் நிறைவேற்றினேன் இருக்கார். சென்னையிலேருந்து பழனிக்கு நடந்தானே வந்தார், என்ன பஸ்ஸுக்குள்ள நடந்து வந்தார். தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்துங்கிற காலம் போய் சாமியவே ஏமாத்தி தப்பு செய்யற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை முறை எங்கேயோ போயிடுச்சு. ஆனாலும் இந்த வாழ்க்கை முறையிலும் நாம ஏதோ ஒரு சிறப்பான வட்டத்தில் இருக்கிறோம், நம்ம இன்னும் ஒரு அன்போடு இருக்கிறோம், நம்ம சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம், சக மனிதர்கள் மீதான அக்கறை குறையாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், அது நம்முடைய உறவுகள். இன்னும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றால் நம்மை சுற்றி இருக்கிற அன்பான உறவுகள் தான் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பங்கிற ஒரு பற்றுக்கோடு மட்டும் இல்லைன்னு வைங்க, பல பேர் காணாமல் போயிருப்பாங்க, பல பேர் பரதேசம் போயிருப்பாங்க, பல பேர் பைத்தியமா போயிருப்பாங்க. இந்த குடும்பம் என்கின்ற ஒற்றை கோட்டில் நடந்து கொண்டுதான் இன்றைக்கும் இந்த உலகம் கொஞ்சமாவது மனித நேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் யதார்த்தமான உண்மை. கவிஞர் இசை அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறாரு, கோயம்புத்தூர்கார். அவர் இந்த உறவு பற்றி ஒரு சின்ன கவிதை எழுதியிருந்தார். இதை கொஞ்சம் உற்று கவனிங்க, அப்போதான் புரியும். ஒரு தற்கொலைக்கு ஒருத்தன் ரெடி ஆகுறான், என்ன வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் வெறுத்து போய் தற்கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இந்த தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பித்து நிலைக்கு ஆளாயிருவாங்க. அந்த பித்து நிலைக்கு ஆளாகி என்னென்னமோ செய்வாங்க. அப்படி செய்யும் போது அவர் என்ன பண்றாருங்கிறத அவர் கவிதை எழுதியிருக்கிறார். தற்கொலைக்கு தயாராகுபவன் பித்து நிலையில் என்னென்னவோ செய்கிறான்,
அவன் கையில் குடும்ப படம் ஒன்று கிடைக்கிறது, ஃபேமிலி போட்டோ ஒன்று அவன் கடையில் கிடைக்குது. அதிலிருந்து தன் உருவை தனியே பிரித்தெடுக்கும் முயற்சியில் கத்தரிக்க துவங்குகிறான். நானே வாழ்க்கையை வெறுத்துட்டேன், நீங்களாம் என்னத்துக்கு அப்படின்ட்டு அவர் உருவத்தை மட்டும் ஒரு கத்தரிக்கோள் எடுத்து நுட்பமாக கத்தரிக்கிறார். எவ்வளவு நுட்பமாக செயல்பட்டும் கை கோர்த்திருக்கிற தங்கையின் சுண்டு விரல் நுனி கூடவே வருவேன் என்கிறது. புரியுதா உங்களுக்கு? குடும்ப போட்டா, இவங்க தங்கச்சி கையை பிடிச்சிட்டு நிக்கிறா, இவர் தன்னை மட்டும் கட் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா எவ்வளவு நுட்பமா கட் பண்ணாலும் அவர் கையை பிடித்து கொண்டிருக்கிற தங்கையின் சுண்டு விரல் நுனி கூடவே வருவேன் என்கிறது. அதுதாங்க உறவு. நாம தற்கொலை செய்து விட்டு இந்த உலகத்தை விட்டே காணாமல் போக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நம் நேசத்திற்கு உரிய உறவுகள் நம் கண் முன்னால் தெரிந்துவிட்டால் இந்த உலகம் அர்த்தமானதாக மாறிவிடும் என்பதற்கான அடையாளம் தான் இந்த கவி. அதனாலதான் இன்னைக்கு பல பேர் இந்த வாழ்க்கையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை நம்பி ஒரு பிள்ளை இருக்கு, என்னை நம்பி ஒரு மனைவி இருக்கிறார், என்னை நம்பி என் தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் தான் நம்மை வாழ்க்கையில் இன்னும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, இந்த தப்பு செஞ்சவங்களெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்கல்ல, ஜெயிலில் தானே தூக்கி போடுறாங்க, அப்படிலாம் போட மாட்டாங்கங்க, வேற என்னென்னமோ நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தப்பு செஞ்சால் ஜெயிலில் போடுவாங்க. இதுதான் நியதி. சரியா? ஏன் ஜெயிலில் போடுறாங்க? அது தண்டனை, அப்படிதானே? தப்பு செஞ்சவங்களுக்கு, குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை என்ன? சிறை வாழ்க்கை. சிறை வாழ்க்கையில் என்னங்க தண்டனை? அங்கேயும் 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. சில ஜெயிலில் நம்ம வீட்டை விட நல்லாவே கொடுப்பாங்க. அங்கேயும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சோப்பு ப்ரஷ்ஷு எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுப்பாங்க. வீட்டில் இருந்தால் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே ஜெயிலே அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் எப்படி தண்டனை ஆகும்? இதுக்கு பேர் எப்படி தண்டனை ஆகும்? ஆனால் அதை ஏன் தண்டனைன்னு சொல்கிறாங்க தெரியுமா? சிறைச்சாலையில் எல்லாமே கிடைக்கும், ஆனால் தன் குடும்பத்தின் உறவுகளை அவர்கள் பார்க்க முடியாது, உறவுகளோடு பேச முடியாது. அதுதான் தண்டனை. உண்மையான தண்டனைங்கிறது எது? நம்ம சொந்த பந்தத்தை பார்க்க முடியாததும் அவர்களோடு மனசு விட்டு 4 வார்த்தை பேச முடியாததும் தான் உண்மையான சிறை தண்டனை என்று இந்த உலகம் வகுத்து வைத்திருக்கிறது. உண்மையிலேயே அப்பா, பணக்கார அப்பா அப்படிங்கிறதுக்கும் ஏழை அப்பாங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 2 சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தையோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறார், நிறைய பொருட்கள் அனுப்பி வச்சிருக்கிறார். இன்னொரு குழந்தையோட அப்பா ரொம்ப ஏழை, அந்த பிள்ளைகிட்ட ஒரு பொருள் இல்லை. இந்த பணக்கார பாப்பா சொல்லுது, எங்கள் அப்பா கொடுத்த ஐஃபோன் என்கிட்ட இருக்குதே, எங்கள் அப்பா அனுப்பி வச்ச ரிமோட் கார் என்கிட்ட இருக்குதே, எங்கள் அப்பா அனுப்பின ட்ரோன் என்கிட்ட இருக்குதே, எங்கள் அப்பா அனுப்பின ஹெலிகாப்டர் என்கிட்ட இருக்குதே இப்படின்னே சொல்லியிருக்கு. இந்த பாப்பா அவ்வளோத்தையும் கேட்டுட்டு சொல்லியிருக்காரு, என்கிட்ட எங்கள் அப்பாவே இருக்கிறாரே. நம்ம பல பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்பா சேர்த்து வைக்கிற பணம், அப்பா சேர்த்து வைக்கிற வீடு, நிலம், நகை, நட்டு இதெல்லாம் தான் சொத்துன்னு. இல்லை என் இனிய பெரியோர்களே, உண்மையான சொத்து என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் அம்மா அப்பா அதிக நாள் உயிரோடு இருக்கிறார்களோ அதுதான் உண்மையான சொத்து. கோடீஸ்வரன் அப்படின்னா ஏதோ அம்பானி அதானி அவங்கெல்லாம் கிடையாது. யாருக்கெல்லாம் அப்பா பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தி எடுக்கிற வரைக்கும் அப்படி ஆரோக்கியமா இருக்காங்களோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பாவை விட என்னங்க பெரிய சொத்து இருக்கு? நம்ம ஊர்ல நல்ல அப்பாவுக்கும் மோசமான அப்பாவுக்கும் ஈஸியா வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? நல்ல அப்பா யாரு, மோசமான அப்பா யாருங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அப்பா வேலைக்கு விட்டு வர்றாருன்னு வைங்க, பிள்ளைங்க குடுக்குடுன்னு ஐ அப்பா அப்படின்னு ஓடினாங்கன்னா அவர் நல்ல அப்பா. பிள்ளைங்க அப்பாவை பார்த்து வீட்டுக்குள்ள ஐயோ அப்பான்னு ஓடியாந்தாங்கன்னு வைங்க, அவர் கொஞ்சம் மோசமான அப்பா. அதனால நீங்க நல்ல அப்பாவா மோசமான அப்பாவான்னு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எப்படி கூப்பிடுறாங்கிறத வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனா அப்பா அப்படிங்கிறவரை நம்ம சாதாரண எடை போட முடியாது. நம்ம எவ்வளோ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனா அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது. அம்மா கொடுக்கிற முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது. வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளோ ருசியா இருக்கு நமக்கு தெரியும், ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அங்கே வெந்து கொண்டு இருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது. அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை, அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம்.
ஆனா அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற தோசை கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அப்பா. அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார். நீங்க வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம், ஒரு 4 நிமிஷம் தான் ஓடும். காட்ஃபாதர், நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல 3 நண்பர்கள்ல ஒருத்தர் இருப்பார், விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அவர் பையன் எடுத்த படம் அது, 4 நிமிஷம் தான் ஓடும். நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க, காட்ஃபாதர். அந்த படம் தொடங்கும், ஒரு ஸ்விஃப்ட் கார்ல ஒரு 60 வயசு அப்பா உட்காந்துருப்பார், 30 வயசு பையன் அந்த காரை ஓட்டிட்டு வருவார். அந்த கார் நேரம் எங்க போய் நிற்கும்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நடத்துகிற முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிக்கு முன்னாடி வந்து நிற்கும். 2 பேரும் இறங்கி உள்ளே போவாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க. அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கணும்? எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும், உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, அப்பா வெஜிடேரியனா, அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா, டிவி வேணுமா, எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க. 2 பேரும் வெளியில் வருவாங்க. வந்த உடனே அந்த மிஷனரியை நடத்துகிற ஃபாதர் வருவார். வந்து ஹாய் சார் அப்படின்னோடனே அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருப்பார். பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு காரில் இருந்து லக்கேஜை எடுத்துகிட்டு உள்ளே வருவான். வந்த உடனே குர்ரா என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணுன்ட்டு அப்பா உள்ளே போயிடுவார். இப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்பான், ஏன் ஃபாதர் எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா? சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஃபாதர் சொல்வார், ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதாங்க அப்பா. தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களையெல்லாம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது தான் பிள்ளைகளுடைய குணம். அதனால தான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நான் அப்பாவுடைய பேர் கூட நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான இடத்தை பதிவு செய்திருக்கும். நீங்க தமிழ் இலக்கியத்தில் ஆசா ஞானசம்பந்தன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார். நம்ம சுகி ஐயாவுக்கு நல்லா தெரியும், பெரிய இலக்கியவாதி, கம்பன்ல பெரிய பேர் ஆழம் கண்டவர் ஆசா ஞானசம்பந்தன். அவர் ரொம்ப பெரியவருங்கிறதுனால எல்லாரையும் வாடா போடா பேரை சொல்லி தான் உரிமையா பேசுவார் எல்லாரையுமே. ஆனால் ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வரும்போது இவர் எந்திரிச்சு நின்று என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசி அனுப்பியிருக்கிறார். கூட இருந்தவங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னங்க பெரியவங்களெல்லாம் நீங்கள் வாடா போடான்னு பேசுவீங்க, பேரை சொல்லி கூப்பிடுவீங்க, இவர் எவ்வளோ சின்னவர், நீங்கள் வாங்க போங்கன்னு எந்திரிச்சு நின்று பேசுவீங்க. இல்லை இல்லை, அவர் பேர் சரவணன், எங்கள் அப்பா பேர் சரவணன், எங்கள் அப்பா பேர் வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் என் மரியாதைக்கு உரியவர். அதாங்க அப்பா. அப்பா இல்லாட்டி கூட அப்பாவின் பேரில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவார். அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்சில் நான் பேசியிருந்தேன். அப்பாங்கிற ஸ்பீச்சில் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேலே படையெடுத்து போகிறார். அந்த டேரியஸ் அப்படிங்கிற மன்னன் எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இவங்க எல்லாரும் அங்கே டேரா போட்டுருக்குறாங்க, என்னைக்காவது அவன் வருவான்ல அவனை வெல்ல வேண்டும் என்று கூண்டோட காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல். அவர் கூட போன எந்த வைத்தியராலையும் அது சரி பண்ணவே முடியல. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க, சரி பண்ண முடியல. இப்போ அந்த எதிரி நாட்டில் இருக்கிற அரண்மனை வைத்தியர் வர்றார். ஐயா நான் வேணா உங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்கட்டுமா, நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப நலிந்து கொண்டே போகிறீர்கள். அப்படியா, உங்கள் பேர் என்ன அப்படின்றார். என் பேர் பிலிப் அப்படின்றார். சரி ரெடி பண்ணுங்க, மருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றார். இவர் மருந்து ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுக்குறார். இவர் குடிக்க போகிற நேரம் இவர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒற்றன் கொண்டு வர்றான் குதிரையில். அரசு இந்த கடிதத்தை படிங்க அப்படின்னு. இவர் வாங்கி படித்து பார்த்துட்டு அந்த கடிதத்தை இந்த டாக்டர் கையில் கொடுத்துட்டு மருந்தை குடிச்சிடறார். இந்த டாக்டர் அதை படித்து பார்க்குறார். அதில் அமைச்சர், அலெக்சாண்டருடைய அமைச்சர் எழுதியிருக்கிறார், அரசே எதிரி நாட்டு வைத்தியனை நம்ப வேண்டாம், அவன் கொடுக்கிற மருந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு அவன் விஷம் கலந்திருக்க கூடும். உடனே இந்த டாக்டர் சொல்றாரு, ஐயோ நான் உங்களுக்கு விஷம்லாம் கலக்கல, மருந்து தான் மருந்து தான். ஏன் பதட்டப்படுறீங்க, நான் உங்க மேல சந்தேகப்பட்டேனா? கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் தான் மருந்து குடிச்சிட்டேன்ல, நீங்க என்னை சந்தேகப்படலை, உங்க அமைச்சர் சொல்லி நீங்க என்ன சந்தேகப்படலை. சிரிச்சுக்கிட்டே சொன்னார். வந்த உடனே உங்க பேர் என்னன்னு கேட்டேன்ல, பிலிப் அப்படின்னு சொன்னீங்க, என்னுடைய அப்பாவின் பெயர் பிலிப், என் தகப்பன் பெயர் வைத்திருக்கிற ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுதாங்க அப்பா. நான் இந்த இடத்தில் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அப்பா அப்படின்னு நீங்க இன்னைக்கு பேச சொன்னதுக்கும் கடந்த 5 வருடங்களாக உலகமெல்லாம் இருக்கிற எல்லா
குடும்பங்களிலும் என்னை அப்பா பிள்ளை கவிதா ஜவஹர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா திரு சுகீஷ் சிவம் அவர்கள்தான். ஏன்னா எப்பயுமே பட்டிமன்றங்கள்ல ஆண்களா பெண்களானா ஆண்களுக்கு ஆண்கள் தான், பெண்களுக்கு பெண்கள் தான் பேச வைப்பாங்க. கணவனா மனைவியானா கணவனுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க, மனைவிக்கு பெண்கள் தான் பேசுவாங்க. மகனா மகளானா மகனுக்கு ஆண்கள், மகளுக்கு பெண்கள். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தாயா தந்தையா அப்படின்ற பட்டிமன்றத்தில் வழக்கம் போல தந்தைக்கு 3 ஆண்கள் தாய்க்கு 3 பெண்கள் தான் தேர்வு செய்யப்பட்டோம். ஆனால் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் சொல்வேந்தர் அவர்கள் சொன்னார், அது ஏன் அப்பாவுக்கு ஆண்களே பேசணும் அம்மாவுக்கு பெண்களே பேசணும்னு என்ன இருக்கு, அப்பாவை பத்தி மக பேசக்கூடாதா, அம்மாவை பத்தி மகன் பேசக்கூடாதா என்று அந்த அணியில் ஒருவரை இந்த பக்கமும் இந்த அணியில் ஒருவரை அந்த பக்கமும் மாற்றும் போது நான் அப்பா என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நியமிக்கப்பட்டேன். அன்றைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இன்றைக்கு நான் அடைந்திருக்கிற ஒரு உயரத்துக்கு காரணம். அதுக்காக இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அப்பாக்களுடைய அன்பு அப்படிப்பட்டது. மகாராஷ்டிராவில் ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவர் பையன் 24 வயசுல இறந்து போயிட்டான். அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். நினைவு அஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு அவரோட நண்பர் போய் கேட்டிருக்காரு, என்னடா உன் பையன் இறந்ததில் உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா, வந்தவங்களுக்குலாம் கிஃப்ட் பார்சல் கொடுத்துட்டு இருக்க, இன்னும் இப்படிலாம் மடத்தனமாக பண்ணிட்டு இருக்கிற, ஒரு கிஃப்டை பிரித்து பாரு அப்படின்றார். கிஃப்டை பிரித்து பார்த்தா உள்ள ஹெல்மெட் இருந்திருக்கு. அப்பா சொல்லியிருக்காரு, அன்னைக்கு அவசரமாக கிளம்புனான்டா, நான் சொன்னேன் டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி, ஹெல்மெட்டை போடுன்னே போங்கப்பா அப்படின்னு போனவன் திரும்பி வெறும் பார்சலாக தான்டா வந்தான். என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்கே வந்த எல்லாருக்கும் நான் ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னா. ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமானது. எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கட்டுரை ஒன்றில் எழுதியிருந்தார். இப்போ 1997 ஒரு கட்டுரையில் ஒன்று எழுதுறார். சுஜாதா அவர்களுடைய, அவர் தெரியுமில்ல எழுத்தாளர் சுஜாதா, அவருடைய 2வது மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதை இவங்க குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கிடுது. இதை கேள்விப்பட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞன் சுஜாதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சுத்தமான தமிழில் பேசுகிறார். ஜப்பான்கார இளைஞன், இன்னும் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன், ரொம்ப 5 வருஷமாக படிக்கிறதுனால எனக்கு தமிழ் நல்லா வரும். நீங்கள் உங்கள் மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல? ஆமாம் ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் தஞ்சாவூரில் நான் ஒரு வீட்டில் பேயிங் கெஸ்ட்டாக இருந்தேன். அந்த வீட்டு ஓனருடைய மகளை நான் காதலிக்கிறேன். அந்த பொண்ணு என்னை காதலிக்குது. அவங்க ரொம்ப தமிழ் குடும்பம், ரொம்ப ஜாதி பற்றெல்லாம் உள்ள குடும்பம். எப்படியாவது நீங்கள் பேசி எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு இருக்கார். சுஜாதாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்க உங்கள் ஊர் மாதிரிலாம் எங்கள் ஊர் கிடையாது, ஏதோ நாங்கள் கொஞ்சம் எழுத்து படிப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விசாலமான சிந்தனையினால நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் பொம்பளை பிள்ளைய அவ்வளோ சீக்கிரமாக எங்கள் ஆட்கள் தரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம், நீங்கள் எண்ணத்தை விட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடாதீங்க, பெரிய கலவரம் ஆயிரும். எப்போ 97 ரொம்ப கலவரமாயிடும், நீங்கள் அந்த எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்ட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையுமா இவங்க வீட்டில் கல்யாணமாகி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இவர் கேட்டிருக்கார். அந்த பையன் சொல்லியிருக்கார், ஜப்பான்லேருந்து எங்கள் அப்பாவை தஞ்சாவூருக்கு கூட்டு வந்தேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போய் நடுக்கூடத்தில் உட்கார வச்சேன், என்னுடைய காதலை அவங்கள்ட்ட நான் தமிழில் சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது. ஆனால் நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் எங்கள் அப்பா எஸ் ப்ளீஸ், எஸ் ப்ளீஸ், எஸ் ப்ளீஸ் என்று அந்த பொண்ணுடைய தகப்பானரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார். இவ்வளவு பெரிய மனிதர் தன் மகன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாரே, இவருக்காகவாவது நம் மகளை இவங்க குடும்பத்து மருமகளாக அனுப்ப வேண்டும் என்று அவங்க மகளை கொடுத்தாங்க அப்படின்னார். சுஜாதா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன ஒரு தகப்பனி, உன்னதமான தகப்பன்னா நான் இவரைத்தான் சொல்லுவேன். மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உணர்வை மதித்து ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூர்ல ஒரு குடும்பத்துல நடுவீட்டில் உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு தான் இறங்கி கேட்டார் இல்லையா, அதுதாங்க அப்பா. அப்பாங்கிறவர் கம்பீரமானவர், அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர், அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர், அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா. அப்பாவை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடவே கூடாது. அம்மாவுடைய ஆசைகள் நிறைய இருக்கும். நீங்கள் அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன், அம்மா உன் ஆசை என்ன அப்படின்னா, நான் மெட்ராஸில் மெரினா பீச்சை சுற்றி பார்க்கணும், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும், இருக்கிறதுலே விளக்குன்னு பட்டுச்சேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அம்மாவுடைய ஆசை. ஆனால் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா,
நீங்கள் அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம். எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால் வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக இருக்கும். அதுதாங்க உண்மையான ஒரு தகப்பனின் சிந்தனையாக இருக்கும். நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதினார். அவர் மகனுக்கு எழுதுறார் உயில். ஒரு கவிஞர் கவிதையை தானே உயிலாக கொடுக்க முடியும். அவர் எழுதுறார், மகனே, எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய். இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார். உண்மையில அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை, அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. 2019 கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமா இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் போட்டாங்க. நீங்கள் எங்கள் கூட சேரக்கூடாது, எங்கள் கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர். அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த பக்கமாக விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17-18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு 9ஆம் வகுப்பு படிக்கிறா, 6ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி, 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா. அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில் பதறி அடித்து ஓடி வர்றார். இருந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு. தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. போனால் அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிற்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டு இவர் பிள்ளைய பார்க்க ஓடுறார். சொந்தக்காரங்க கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இந்த பாரு செல்வராஜ், 2 பிள்ளைகளும் இறந்துருச்சு. ஆனால் டாக்டருக்கு என்ன சொல்கிறாங்க, 2 பிள்ளைகள் கண்ணும் நல்லா இருக்குது, அந்த கண் தானம் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. நீ ஒத்துக்கிடாத, ஏற்கனவே நமக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது, இவங்க அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் விற்றுருவாங்க, அதனால் நீ ஒத்துக்கிடாத, கையெழுத்து போடாத, பிள்ளைங்களுடைய உடம்பை கொண்டு வா, நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறார். இருக்கிற 2 பிள்ளைங்களையும் இழந்தாச்சு. இப்போ அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க, சார் உங்கள் 2 பிள்ளைங்களும் துரதிர்ஷ்டமாக இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க கண்கள் நல்லா தான் சார் இருக்குது, நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு 4 பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம், உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க, ஏன்டா நாம் ஏன்டா செய்யணும், நம்மளே இந்த உலகம் மதிக்குதா, நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா, நாம் ஏன்டா அப்படி கண்தானம் செய்யணும், இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானம் செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க. இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி 2 பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான், பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல, அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னைய பார்க்கும்போது அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, நம்ம அப்பா இந்த போகிறேன் அப்படின்னு அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, அதுக்காகத்தான் நான் கண்தானம் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறார். தாங்க அப்பா தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா. ஒரு சிறுகதை படித்த இதோடு நிறைவு செய்கிறேன். ஒரு அப்பாவுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படி. ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு கல்யாணமாகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க. 2 பசங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார். ஓஞ்சி கட்டில் கீரை தண்டாக கிடக்கிறார், சாக கிடக்கிறார். நம்ம ஊரில் இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம், பால் ஊற்றுவாங்கள்ல, இந்த பசங்க பேரம்பேத்தியெல்லாம் பால் ஊற்றுறாங்க. அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது உயிர். நண்பர் சொல்கிறார், 1 மாதம் அப்படியே இருக்குது, என்ன தான் செய்ய போகிறீங்க, அதான் என்ன செய்யன்னு தெரியல, நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்கள். அவங்க அப்பாவோட நண்பர் சொல்கிறார், உங்கள் அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா, அதை வாங்கி கரைச்சி ஊற்றுங்க, போய் சேர்ந்துருவார். சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊற்றிருக்காங்க. அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார். நாங்கள் அல்வா சாப்பிட்டும் போக மாட்டேங்கிறார். உங்கள் அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா, பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் நடக்கலை. தங்கத்தை உரசி ஊற்றுங்க, போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க. தங்கத்தை உரசி ஒரு சங்கில் ஊற்றிருக்காங்க. அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்கிறார். ஆனால் அப்பயும் போக மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு, உங்கள் அப்பாவுக்கு மண் மேலே ரொம்ப ஆசைடா, மண்ணை கரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு இருக்காங்க. மண்ணையும் கரைச்சி ஊற்றிருக்காங்க. அப்பயும் அந்த மனுஷன் போல் அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்திருக்கிறார். உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது. போகவும் மாட்டேங்கிறார், இருக்கவும் மாட்டேங்கிறார். சொந்த பந்தம்லாம் வந்துக்கிட்டும் போய்கிட்டுமா இருக்குது. எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர போக, என்னதான் சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு கிழவி சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டு கிழவே, நீங்கள்லாம் உருப்படுவீங்களாடா, இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களேடா, அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல, சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை கேட்டது, தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க,
அவ இனிமே உங்க ஊருக்கே வரமாட்டேன், உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூக்கிட்டு போனால, அவளை வர சொல்லுங்கடா. அந்த பெத்த மகளை பார்க்கறதுக்கு அந்த உசிறு ஏங்கிக்கிட்டு இருக்கு, அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க. அவள் மும்பையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அங்கேருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றா. அப்பா அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அந்த பிள்ளை அப்படியே நினச்சி பார்க்குது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும், கரலா கட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படியே தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே, அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே, அப்படியே சுற்றி சுற்றி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவாரு அப்படின்னு அந்த பிள்ளையுடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது. அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு, அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது. அவள் பிறந்த உடனே கையில் ஏந்தி கொண்ட அந்த கணங்கள், பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுற்றி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம், அவள் ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவோட சட்டை போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமாக பார்த்து சிரித்தது, அவள் கல்யாணத்து அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது. அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா. அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகிறது. இப்படி ஒரு கதை நான் படித்தேன். எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? தான் பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனிய பெரியவர்களே, நாம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா? தேவதை கதைகள் படித்திருப்போம். ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும். அவர் ஒரு ஆண் தேவதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. நம் அப்பா தான் அந்த அற்புத விளக்கு. என் இனிய நண்பர்களே, கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்க அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள். அவர்தான் கடவுள். கடவுள் அப்படித்தான் இருப்பார். உங்கள் அத்துணை பேருக்கும் உலக தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.